Hi, I'm Adeeb. Redmi Note 10 சீரிஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi Note 10, Redmi Note 10 Pro, Redmi Note 10 Pro Max. இந்த ஃபோன்ஸை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் பார்த்தீங்கன்னா நம்ம Redmi Note 10 Pro, Redmi Note 10 Pro Max பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், சேம் டிசைன் தான் வருது. ஃபோனோட பிரைமரி கேமராவில் மட்டும்தான் இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். 6.67 இன்ச்சுக்கான Full HD Plus Super AMOLED டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 120Hz refresh rate வர டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் வருது. 1200 nits பீக் பிரைட்னஸ் இந்த ஃபோனோட டிஸ்பிளேல இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனோட டிஸ்பிளேல HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. கோர்னிங் கோர்லாஸோட 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பிராண்டுமே சூப்பர் AMOLED ப்ளஸ் 120Hz refresh rate இருக்கிற டிஸ்பிளே இது வரைக்கும் கொண்டு வந்ததே கிடையாது. ரெட்மி இங்கே கொடுத்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். ஒரு ஈவோல்ட் டிசைன் தான் இந்த ஃபோனுக்கு ரெட்மி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5020 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 192 கிராம் மட்டும்தான் இந்த ஃபோனோட வெயிட் வருது. ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஃபோன் தான் இந்த Redmi Note 10 Pro. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அந்த 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரை ரெட்மி பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 732G ப்ராசஸர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. Adreno 618 தான் அதில் கொடுத்துருக்க GPU. LPDDR4X RAM டைப் தான் இந்த ஃபோனில் வருது. அடுத்து இந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த Redmi Note 10 Proவில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. Redmi Note 10 Pro Maxல பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலுக்கான சாம்சங் HM2 சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு ஃபோனுக்குமே இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் ரெண்டு ஃபோன்லையுமே சேமாக தான் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனில் வர கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்சோல் கேமராவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.96 mm மட்டும்தான் வருது. ரொம்பவே ஒரு சின்ன சைஸில் இருக்கிற ஒரு பஞ்சோல் கேமரா தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. MIUI 12 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்து இந்த ஃபோனில் வர சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கான ஒரு ஆம்பியன்ட் லைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ப்ராக்சிமிட்டி சென்சர், காம்பஸ், கைரோஸ்கோப், ஆக்சலரோமீட்டர் இதெல்லாம் தான் இந்த ஃபோனில் வர சென்சர்ஸ். அடுத்து இந்த ஃபோனோட கலர் வேரியண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த Redmi Note 10 Proவும் Redmi Note 10 Pro Maxும் சேம் கலர் வேரியண்ட் தான் வருது. டார்க் நைட்டு, கிளேஷியல் ப்ளூ, விண்டேஜ் ஃப்ரோன்ஸ் டோட்டலாக 3 கலர் வேரியண்ட்டில் தான் இந்த ஃபோன்ஸ் வருது. அடுத்து இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Redmi Note 10 Proவோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். 6GB 64GB வேரியண்ட்டுக்கு 15,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 16,999 ரூபாயும், 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 18,999 ரூபாய் தான் வருது. அடுத்ததான் Redmi Note 10 Pro Maxோட ப்ரைஸை பார்க்கலாம். 6GB 64GB வேரியண்ட்டுக்கு 18,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 19,999 ரூபாயும், 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 21,999 ரூபாயும் தான் வருது. உங்களில் சில பேருக்கு Redmi Note 10 Pro எடுக்கலாமா, Redmi Note 10 Pro Max எடுக்கலாம்ங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா Redmi Note 10 Pro எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சேமாக தான் இருக்குது. டிசைனும் சேம் டிசைன் தான் வருது. ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் வருது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வர மெயின் கேமரா சென்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Redmi Note 10 Proவில் 64 மெகா பிக்சலுக்கான கேமரா வருது. Redmi Note 10 Pro Maxில் 108 மெகா பிக்சலுக்கான சாம்சங் HM2 சென்சரும் வருது. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்குமே இருக்குது. அந்த 108 மெகா பிக்சலுக்கான சாம்சங் HM2 சென்சர் நம்ம Mi 10Aல பார்த்துருக்குறோம். அதோட இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இமேஜ் குவாலிட்டியெல்லாம் அதுக்கு இல்லை. இருந்தாலும் குவாலிட்டி இருக்குது. அதோட அன்பாக்சிங் வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். அப்போ நீங்கள் அந்த Mi 10Aயோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்காட்டி இங்கோட கார்டு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுக்கு. அப்போ நீங்கள் அதை போய் பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா Redmi Note 10 Pro தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். அடுத்ததான் Redmi Note 10 சீரிஸில் ஒரு பட்ஜெட் ஃபோன் தான் Redmi Note 10ங்கிற மாடல். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். 6.43 இன்ச் Full HD Plus Super AMOLED டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் வருது. கூர்னிங் கோர்லாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Proவில் இருக்கிற மாதிரியான டிசைன் பேட்டர்ன் தான் இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. Redmi Note 10 Pro வச்சு கம்பேர் பண்ணும்போது ஒரு சில டவுன்கிரேட்ஸும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் வர பஞ்சோல் கேமராவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3.54 mm தான் வருது. 5000 mAh ஒரு பேட்டரி தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரை ரெட்மி பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அந்த ஃபோனோட வெயிட்
பார்த்தீங்கன்னா 178.8 கிராம் தான் வருது. ரெட்மி நோட் 10 ப்ரோவை விட ஒரு லைட் வெயிட்டான ஃபோன் தான் இந்த ரெட்மி நோட் 10. அப்புறமா இந்த ஃபோனில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 678 ப்ராசஸர் அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா Adreno 612 தான் அதோட GPU. LPDDR4X RAM டைப் தான் இந்த ஃபோனில் வருது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் தான் அந்த ஃபோனில் வருது. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு பஞ்சோல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 தான் வருது. MIUI 12 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்து அந்த ஃபோனோட கலர் வேரியன்ட் பார்க்கலாம். அந்த ஃபோன் டோட்டலாக 3 கலர் வேரியன்ட்ல வருது. அக்வா கிரீன், ஃப்ரோஸ்ட் ஒயிட், ஷாடோ பிளாக். அடுத்து அந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 11,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 13,999 ரூபாயும் தான் வருது. 5G இந்த ஃபோன்ஸில் இல்லாட்டி ரெட்மி நோட் 10 சீரிஸ் ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ் தான். ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இந்த ரெட்மி நோட் 10 சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இவ்வளோவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலங்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.